வணக்கத்தை தெரிவித்தேன். தீயளவன்றி தெரியான் பெரிதுன்னே நோயளவன்றி படும் என்கின்ற நல்லுடைய வாழ்க்கைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டால் நோய்களும் அளவின்றி வரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெஃபி கமல் பண்பாட்டு மையம் சார்ந்திருக்கின்ற பல்வேறு தரப்புகளில் விருது வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்றவர்களுடைய அன்பு சகோதரர் டாக்டர் பிரசன்ன பாலாஜி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் திருமலம் என்று அழைக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனிதா டெக்ஸ்கார்ட்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் உயர் திரு சந்திரசேகர் சார் அவர்களே, வருகை தந்து நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் சக்தி கிருஷ்ணன் அவர்களே, குறிப்பாக இன்றைக்கு நமது மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்மபூஷன் நம்முடைய பாசத்துக்குரிய டாக்டர் கமலஹாசன் சார் அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற ரொட்டேரியன்ஸ், பல்வேறு விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற சாதனையாளர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும், அதேபோன்று வருகை தந்திருக்கின்ற மக்கள் நீதி மையத்தினுடைய அன்பு சகோதரர்கள் ஸ்போர்ட்ஸ் சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு, அதுக்காக வந்தோம், கீழே அமர்ந்திருந்தோம். மிக அழகான முறையில் ஒரு வரவேற்பு நடனமாடி அந்த மூவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தேன். அவர்களெல்லாம் ஆடும்பொழுது என்ன ஓட்டம் என்பது சலங்கையுடைய கடத்துக்கு போயிடுச்சு. சார் ஆடின அந்த நடனம் கண்ணுக்கு வந்துட்டு போயிடுச்சு. எதை சொல்கிறது, டேப்லெட்ங்கிற பேரில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட்டை போயிட்டு அவங்களாம் நிற்கும் பொழுது, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பையன் உட்கார போகிறாரு, அவனால் உட்கார முடியல. அடுத்த நிமிஷம் கமல் சார் சொல்கிறார், அந்த பெயிண்ட் போட்டுங்க, அதை உட்கார முடியாது, அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை தெரிஞ்சவர் அவர். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் அவர் எவ்வளோ நுணுக்கமாக பார்க்க, நம்ம பார்க்குற பார்வையில் ஓடிடணும் வேகமாக. கமல் சார் பார்த்து நம்ம மறந்துடும், மெய்மறந்து இல்லாமன்னா இன்னொருத்தரோட கஷ்டம் என்னங்கிறது அந்த நேரத்தில் டக்குன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் அவர் பார்க்கும்போது அவ்வளோ வியந்து தான் நான் போனேன். நான் டேப்லோவில் எதை சொல்கிறது, மேலே நின்று அவங்க செய்யும்போது ஜல்லிக்கட்டு சார்ந்து ஒரு டேப்லோ காட்டும்போது விரும்மாண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. சிலம்பத்தோடு அந்த பசங்க நிற்கும்போது தேவர் மகன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. முழுமையாக அந்த பெயிண்டோடு நிற்கும் போது ஒரு கைதின் டைரியில் கடைசி சீனில் பெயிண்ட் அடிச்சுட்டு சரியாக உட்காந்துருக்காங்க, அது வந்துட்டு போகுது. எதை விடுறது எதை தொடர்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, தயவு செஞ்சு அவர் வெறும் நடிகனாக அதோடு மட்டும் அவர் சுருக்கிடாதீங்க. ஏன்னா சமுதாயம் சார்ந்து நீங்கள் அவர் செய்கிற பணி யாருக்கும் தெரியாமல் அவர் செய்கிற பணி. ஒரு அமைச்சராக நான் சந்திக்கும் போது அவர் வியந்து பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், பிள்ளைங்களை படிக்க வச்சுருங்க எப்படியாச்சு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லாமல் அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் பார்க்கும்பொழுது தான் நம்முடைய துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, மத இணை சார்ந்த ஒரு நிகழ்ச்சினா எப்படியாச்சும் ஒரு கூட்டு வந்து பேச வச்சுருந்து பார்க்கிட்டு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு அவேர்னஸ் தேவை. எதுவுமே தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்களே, ஆனால் அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வருகிறதே தவிர அவங்கள வெறுத்து ஒதுக்க முடியல. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தெரியாதரமாக புரியாதரமாக பேசினா அவனை காதை திருவிடே இப்படி பண்ணணுன்றா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நமக்கான மிகப்பெரிய சக்தி அந்த இளைய சக்தி தான். அந்த சக்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அது எதாவது செய்ய முடியும்? அது வெறும்னா கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் சொல்லாதவங்க மட்டும் அது முடிஞ்சிருமா? அவங்கள ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டும். அந்த பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடும் பொழுது சத்தம் போட்டு அழுது கத்தி, தோற்று போனால் சோகமாயி, ஜெயிச்சா வெற்றியாகி கத்தி, தன்னுடைய உணர்வுகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிளே கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ்மாக தான் அது இருக்குது. அதை நமக்கு சாதாரண விளையாட்டு தானே நம்ம எடுத்துக்கவே முடியாது. அது ஒரு கெரியராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம். அதனால அது சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் பாராட்டிட வேண்டும் என்று நம்முடைய திருமணம் சொல்லும்பொழுது, நம்முடைய பிரசன்ன பாலாஜி சொல்லும்பொழுது கண்டிப்பாக இது எங்களுடைய கடமையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் கமல் சார் பல்வேறு பணிகள் இருக்குதுன்னு சொன்னாலும் இவங்களுடைய அழைப்பை ஏற்று இளைய சமுதாயத்தோட எதிர்காலத்தை மனத்தில் வச்சு அங்கேருந்து நமக்காக வந்துட்டு போகக்கூடியவராக இன்னைக்கு அவரை நம்ம பார்க்கணும். ஃபிசிக் என்று வரும்பொழுது நம்ம கமல் சாரியே நம்ம எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பல்வேறு படங்கள் சார்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படியா தன்னோட உடம்பை ஏற்றுறது அடுத்த விஷயம் எப்படி நினச்சி பாருங்க. ஹேராமுக்கு அப்புறமேட்டு பஞ்சதந்திரம் வந்துச்சு. ஹேராம் அவருடைய பாடி ஃபிசிக் எப்படி இருந்துச்சு, அடுத்த நிமிஷம் அந்த கோட் சூட்டில் நின்று அப்படி ஸ்லிம்மாக வந்து நிற்கக்கூடிய அந்த பஞ்சதந்திரம் அவரோட ஃபிசிக் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடம்பு சார்ந்த 33 வயசில் 70 வயசு வேலு நாயக்கராக நடிக்கிறார். 70 வயசில் மீண்டும் ஒரு விக்ரமாக அவர் நடிக்கிறார் அப்படின்னா, ஸோ அந்த பாடி கைண்ட் ஆஃப் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது மிக மிக அவசியம். நடக்கிறதுக்கே காசு கேட்கணும், எப்படி நலம் பெறுவான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான மூலதனம் நம்முடைய உடல் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்மளுடைய உடம்பை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல நம்ம ஆசைப்படணும். நம்ம ஆசைப்படாமல் வெறும் கமல் சார் மட்டும் ரசிச்சுட்டு போயிட்டு நான் கமல் சார் நீங்கள் ஆகிட முடியாது. அவர் உழைக்கிற உழைப்பை தயவுசெய்து நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கட்டாக இருக்கிறது. சமுதாயம் சார்ந்து அவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு பல விஷயங்களில் பேசுகிறாரு, பல விஷயங்களை பற்றி அவர் மற்றவங்களுக்கு தெரியாத கூட அவர் எடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறேன், அவர் ஒரு குறுகிய ஒரு இடத்துல அவரை நம்மளால் அடக்கவே முடியாது. எது தொட்டாலும் அது அடுத்த நிமிஷம் அது சார்ந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு படிக்காத மேதை தான் ஆனால் அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். படிக்காத மேதைன்னு ஒரு சிலருக்கு தான் விளக்கு இருக்குது, மற்றவங்க ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாரத்தான் அவரை நான் பார்க்கிறேன். ஆக நம்மவருங்கிற பெயரில் பல கிராமத்தில் பிள்ளைகள் இன்றைக்கி அவர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அது சார்ந்து எங்கிட்ட சொல்லும்போது அது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள், எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அடுத்த நிமிஷம் இந்த பிள்ளைங்களை படிக்கிற எங்களுக்கு முதல்ல வந்து நிற்பாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்படியே எங்களுக்கான ஒரு பெருமை தான். ஸோ நடிப்பு என்பது அது தொழில் சார்ந்தானா அதன் மூலமாக சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை பல இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வர வேண்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். கௌரவப்படுத்த வேண்டியவர்களை கௌரவப்படுத்த முறையை கொண்டிருக்கிறார். அது நமது மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஆக அவரை மீண்டும் ஒரு நம் அனைவரும் சார்பாக அவரை நான் வரவேற்கிறேன். நான் முடிக்கிறேன். ட்ரிபிள் சகோதரர் தொடர்ந்து உழைப்பு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக ட்ரிபிள் பார்க்குறேன் நான். ஏன்னா ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன். அவர் மற்றவங்க சொல்கிறார் இவங்களாம் தூங்காமல் உழைச்சிட்டு இருக்காங்க சொல்லபடியே பார்த்தீங்கன்னா அவர் தான் உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். ஸோ அவருடைய முயற்சியில் நடவடிக்கைகள் இந்த நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இது நடந்திட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து நம்முடைய ஆனரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறாரு. விளையாட்டு மட்டும் வந்துடுறதில்ல, விளையாடுறீங்களா, நேஷனல் லெவலில் போகிறீங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் போகிறீங்களா, உங்களுக்கு நான் உதவித்தொகை தருகிறேன். ஜெயிச்சு மெடலோடு வரீங்களா, உங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தருகிறேன். ஜெயிச்சு முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு கெரியருக்காக 3% போட்டாலும் உங்களுக்கு அரசு வேலையை நான் தரேன் அப்படின்னு அதை ஒரு கெரியராக மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் நம்முடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரும் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் எப்படியெல்லாம் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்காருன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த பெஃபி கண்டிப்பாக பல சாதனைகளுடைய வருங்காலத்தில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆக பெஃபியோடைய இந்த பணி தொடரட்டும். உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்கள் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமணி என்றைக்கும் இருப்பான் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு அழைத்து எங்கள் கௌரவப்படுத்தும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன். நன்றி.